திருவள்ளூர் மாவட்டம் ஊடிப்பட்டி வட்டம் மெதூர் பக்கத்தில் இருக்கிற குமரஞ்சேரிங்கிற கோயிலை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். அது ஒரு முருகன் கோயிலுங்க. இந்த முருகனோட சிலை வந்து கிட்டத்தட்ட ஒரு 1200 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சிலை அப்படின்னு சொல்கிறாங்க. 2000 ஏரியை தூர் வரும்போது அங்கே கண்டெடுக்கப்பட்டது அப்படிங்கிறது இந்த ஊர் மக்கள் சொல்லிகிட்டு இருக்கிறது. இந்த சிலை கிட்டத்தட்ட ஒரு 7 அடி உயரம் இருக்குங்க. இந்த சிலை வந்து பார்த்திங்கன்னா பல்லவர் கால சிற்பக்கலையோட ஒத்து போகுது. நரசிம்மவர்ம பல்லவனோட பையன் மகேந்திரவர்மன் காலத்தில் செதுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கோயில் தாங்க தரிசிக்க வந்திருக்கோம். இந்த கோயிலை எப்படி அலையிறான்னு பார்த்தீங்கன்னா 2 வழி தாங்க இருக்குது. ஒன்று பொன்னேரிலேருந்து மெத்தூர் போகிற பஸ்ஸில் ஏறி குமரஞ்சேரியில் இறங்கி நீங்கள் இந்த கோயிலை அடையலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கும்மிடிப்பட்டிலேருந்து ஒரு வழி இருக்குங்க. அங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தாங்க வரும். ஆனால் அங்கே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா பஸ் வசதிலாம் கிடையாது. ஆட்டோ இல்லை 2 வீலரில் தான் போகணும், இல்லை அவங்க சொந்த வெஹிக்கிளில் தான் போக முடியும். இந்த கோயிலுக்கு வழிபட வர பக்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே இருக்கிற அந்த முருகன் வந்து உங்களுக்கு வந்து திருமண தடை இருந்தால் அது நீங்கும், குழந்தை வரம் கிடைக்கும். இங்கே வர பக்தர்கள் முருகன்கிட்ட வைக்கிற வேண்டுதல்கள் நிறைவேறுது அப்படின்னு சொல்கிறாங்க. மிகவும் சக்தி வாய்ந்த முருகன் அப்படிங்கிறது இங்கே வந்து போகிற பக்தர்கள் சொல்கிறதா இருக்குங்க. நீங்களும் இந்த கோயிலுக்கு போய் முருகனோட அருளை பெறுங்க. செவ்வாய்க்கிழமையில் இந்த கோயில் நல்லா விசேஷமாக இருக்குங்க. எல்லோரும் செவ்வாய்க்கிழமை தான் வந்து போகிறாங்க. செவ்வாய்க்கிழமை வரும்போது அங்கே அன்னதானம் வழங்குறாங்க. மற்றவங்க பக்தர்களும் வந்து அவங்களோட முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் செஞ்சு கொண்டு வந்து போடுறாங்க. இங்கே வந்து போகிற பக்தர்களுக்கு நான் வைக்கிற ஒரே ஒரு கோரிக்கை என்னென்னா, நீங்கள் அன்னதானம் சாப்பிட்டு அவங்க கொடுக்குற அந்த இலையிலையோ இல்லை வந்து பேப்பர் பிளேட்டையோ கீழே எங்கேயும் போடாமல் அங்கே இருக்கிற டஸ்ட்பினில் போட்டு குப்பை இல்லாமல் சுத்தமாக கோயிலை சுகாதாரமாக இருக்க நீங்கள் வந்து உதவணும். நான் போய் பார்த்துட்டு வரும்போது பார்த்தா அங்கே எல்லா இடத்துலையும் குப்பை போட்டு வச்சுருக்காங்க. சாப்பிட்ட தட்டு இலை எல்லாத்தையும் கீழே அங்கங்கே போட்டு போகிறாங்க. இது வந்து சுகாதாரம் கிடையாதுங்க. கோயிலுக்கு போயிட்டு இது மாதிரி வந்து அசுத்தம் பண்ணுறது ஒரு நல்ல பழக்கம் கிடையாது. இனிமேலுக்கு அங்கே போகிற பக்தர்கள் இது மாதிரி செய்யாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஆறுமுகனே அசமனசுக்குள் பூட்டிடு கண்மணியே, அதில் ஆடும் சுமைகளை அழக்கினத்தினில் போட்டிடு கண்மணியே. பூரட்டும் நெஞ்சை ஊறுத்தும் நிக்கிடு கண்மணியே, அட உண்மை வழியில் உன்னை நடத்தி சென்றிடு கண்மணியே. பொய்யும் பூரட்டும் நெஞ்சை ஊறுத்தும் நிக்கிடு கண்மணியே, அட உண்மை வழியில் உன்னை நடத்தி சென்றிடு கண்மணியே. ஓ முருக என்று உளமாற கூறு, ஒரு வழி பிறக்கும் உனக்குண்டு வாழ்வு. ஓ முருக என்று உளமாற வழி பிறக்கும் உனக்குண்டு வாழ்வு. திருநீர பூசிக்கிட்டா திருப்பங்கள் நேரும், அதை கருதாமல் இருப்பதிலே என்னங்களாவோ. ஆறுமுகனே அசமனசுக்குள் பூட்டிடு கண்மணியே, அதில் ஆடும் சுமைகளை அழக்கினத்தினில் போட்டிடு கண்மணியே. சிக்கி தவித்திடும் சின்ன புத்தியினை மீட்டிடு கண்மணியே. மாசுமருவே நிச குணத்தை தள்ளிடு கண்மணியே, அதில் சிக்கி தவித்திடும் சின்ன புத்தி
என்று வேலை தொட்டு வணங்கு, வேலை தொட்ட கைகளுக்கு வெற்றி உண்டு இணங்கு. வேல் முருகா என்று வேலை தொட்டு வணங்கு, வேலை தொட்ட கைகளுக்கு வெற்றி உண்டு இணங்கு.